ஒரே நபர் வங்கிகளில் மீண்டும் மீண்டும் பணமெடுக்க வருவதை தடுக்க அவர்களின் கை விரல்களில் மை வைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் செயலை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த மத்திய அரசு வங்கிகளில் பழைய ரூபாய் நோட்டு பரிமாற்றத்திற்கும் பணத்தை பெறுவதற்கும் கட்டுப்பாடு விதித்தது. இதன் அடுத்த கட்டமாக வங்கிகளில் பணம் மாற்ற வருபவர்களுக்கு கைவிரலில் மை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு வங்கிகளில் அப்பாவி பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து கருப்பு பணத்தை மாற்றுவதாக தகவல் வந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. To prevent such kind of misuse, it has been decided that government would resort, the branches of banks would take resort to use of indelible ink marks for disbursement of cash. ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ், கருப்பு பணம் முதலீடு செய்யப்படுவதை தடுக்க சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். There will be a high level special task force which will monitor the cash movements and the cash infusion in such vulnerable areas to check any possibility of injection of fake Indian currency into the system. The same task force will also keep a close watch on black money being deposited in the banking system. நாட்டில் 2015ஆம் ஆண்டு நிலவரப்படி 53% மக்களிடமே வங்கிக் கணக்கு உள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. மீதமுள்ள சாமானியர்கள் எப்போது வங்கிக் கணக்கை தொடங்கி தங்களிடம் உள்ள சொற்ப பணத்தை மாற்றிக்கொள்வது என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.